இப்போ வந்து வான்கோழி முட்டை கலக்கி போட்டுக்கிறேன். கலக்கில ஏகப்பட்ட விதம் இருக்கு. மீன் குழம்பு கலக்கி, சிக்கன் கலக்கி, மட்டன் கலக்கி, ஏன் சாம்பார் கலக்கி கூட இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருந்தோம் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை. அதனால் சாதாரண கலக்கி போட்டுக்கிறேன். டேஸ்ட் அள்ளுது, எக்கச்சக்கமாக இருக்குது. நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்குது. என்ன ஒரே வான்கோழி முட்டையே அடுக்கி வச்சுருக்க? ஆமாம், நம்ம வீட்டு வான்கோழி வந்து முட்டையாக போட்டு தெளிடுச்சு. அந்த முட்டையை வந்து இன்றைக்கி அதை ஒரு வீடியோவை போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போது வான்கோழி முட்டை வந்து எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட் நீங்கள் இங்கே பாருங்கள். பாருங்கள், இந்த புள்ளி புள்ளியாக இருக்கும். நல்லா பாருங்கள், இதுதான் வான்கோழி முட்டை அடையாளம். பெருசாக நினச்சிப்பாங்கல்ல, அழுக்கு மாதிரி நினச்சிப்பாங்க. இல்லை, அழுக்கு கிடையாது. பாரு, தெரியும் வான்கோழி முட்டை பற்றி பற்றி தெரியும். பெருசாக புள்ளியாக இருக்கும். ஆமாம், எல்லா முட்டையிலும் அப்படி தான் இருக்கும். ஆமாம், எல்லா முட்டையும் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், புள்ளி புள்ளியாக இருக்கு. பாரு, இதுதான் பார்த்தீங்கன்னா 18 முட்டை வான்கோழி முட்டை இருக்குது. சரி, யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வீட்டில் சிம்பிளாக என்ன செய்வோம்? ஆம்லெட் செய்வோம், பொடிமா செய்வோம், ஆஃப் ஆயில், அப்புறம் வறுத்த முட்டை, முட்டை தொக்கு, கலக்கி இதான் செய்வோம் இல்லையா? அதனால் அது வரைக்கும் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வான்கோழி முட்டையில் வந்து சத்து அதிகம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நாட்டு பிராய்லர் கோழி முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக இருக்கும், வாத்துக்கோழி முட்டை அதோட பெருசாக இருக்கும். அதை விட பெருசு வான்கோழி முட்டை. ஒரு நாட்டுக்கோழி முட்டை 3 முட்டை எடுத்தால் ஒரு வான்கோழி முட்டைக்கு சமம். அப்போனா 18 முட்டை எடுத்திருக்கேன். அப்போ எத்தனை முட்டை நாட்டுக்கோழி முட்டைன்னு சமம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது உரிச்சாச்சு. எவ்வளோ பெருசு பாருங்கள். நம்ம கையே பாருங்கள், இவ்வளோ 5 விரலும் சேர்த்து பிடிச்சா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். வாங்க, என்னென்ன ஐட்டம் பண்ணுறோம், அதை எப்படி சாப்பிட்றோன்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க. வீட்டு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, இதை வந்து ஆயிலில் லைட்டாக வதக்கிட்டு இந்த மாதிரி முட்டையை அவிச்ச முட்டையை பாதியாக வெட்டி இதை சேர்த்துப்போம். கவுத்து போட்டுட்டு சூப்பர் ரெடி ஆகிடும். இது பக்கத்தில் பாருங்க, முட்டை கிரேவி சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கீறி வச்ச வான்கோழி முட்டையை சேர்த்துப்போம். வாசனையே சூப்பராக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வான்கோழி முட்டை பொடிமா செய்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தூள் உப்பு சேர்த்துப்போம். வீட்டிலே அரைச்ச பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கொஞ்சம் கவுச்சாடு வரும், அதனால வந்து மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். அவ்வளோதான், முட்டை பொடிமா ரெடி. இப்போ வான்கோழி முட்டை ஆஃப் பாயில் போட்டுக்கலாம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள்,
அதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு இதை வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இதை சேர்த்துப்போம். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசைக்கல் பெருசாக வந்துச்சு பாருங்க. வான்கோழி முட்டைல ரொம்ப பெருசு. இது உடையாம வந்துருச்சு. இதுவே தான் அப்பாடு கரெக்டாக வந்துருக்கு. இப்போ வந்து வான்கோழி முட்டை கலக்கி போட்டுக்கிறேன். கலக்கில ஏகப்பட்ட விதம் இருக்கு. மீன் குழம்பு கலக்கி, சிக்கன் கலக்கி, மட்டன் கலக்கி, ஏன் சாம்பார் கலக்கி கூட இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருந்தோம் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை. அதனால் சாதாரண கலக்கி போட்டுக்கிறேன். வான்கோழி முட்டை கலக்கி ரெடி. அட சீக்கிரம் எடுங்கப்பா ரிவ்யூவை. பசி பைத்த கிள்ளுது. ஆரம்பிக்கலாமா? வான்கோழி முட்டை காம்போ தேவையான செஞ்ச ஸ்பெஷல். பசி வைத்த கிள்ளுது. முதல்ல ஆரம்பிச்சிருவோம். தேவனி இந்த ஃபஸ்ட்டு வான்கோழி முட்டை தொக்கு சாப்பிட போறேன். நீ ஏன் சாப்பிட போற? நான் அதான் சாப்பிட போகிறேன். முட்டை ஊண்டிட்டு போகுது. இதான் பிடிச்சிக்கணும். எவ்வளோ பெரிய வான்கோழி முட்டை பாருங்க. அட்டகாசமா இருக்குல்லம்மா? காரமா சூப்பரா இருக்கு. முட்டை பொடி மாஸ், வான்கோழி முட்டை பொடி மாஸ். முட்டை பார்த்தீங்கன்னா வான்கோழி முட்டை 5 வெரைட்டி சூப்பர் செஞ்சுருக்காங்க தேவயானி. நல்லா காரம் சாரமாக அட்டகாசமாக இருக்குது. A1. முட்டை பொடி மாஸ் எடுத்துக்கலாமா? வறுத்த வான்கோழி முட்டை.
டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சூப்பராக இருக்குது. பின்ன நான் செஞ்சாச்சுமா அப்படிதானே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டைல் ஆரம்பிப்போம். ம் பாருங்க, முட்டை கிரேவி, முட்டை பொடி மாஸ், வறுத்த முட்டை, ஆஃப் பண்ணலாம். கலக்கி கொஞ்சம், ஆஃப் பாயில் கொஞ்சம், செம்ம டேஸ்டா இருக்குமா. காரஞ்சரமாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை. நான் அடுத்த ரவுண்டுக்கு இறங்கிட்டேன். கடவுள் சாப்பிடுமா. வான்கோழி முட்டை கலக்கி, வேற லெவல். முழு வான்கோழி முட்டையோட கருவு, முட்டைக்கரு. சுத்தமாக சாப்பிட்டு பாருங்க. இலையை வந்து சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா என்னோட அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அங்கே பாருங்க. ஆனால் எந்த பாருங்க, இந்த சாப்பாடுலாம் முக்கால்வாசி காலி. சுத்தமாக சாப்பிட்டாச்சு. மீதிலாம் வந்து வேஸ்ட் ஆகாது. பார்க்கறதுக்கு நல்லா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் அள்ளுது, எக்கச்சக்கமாக இருக்குது. நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக இருக்குது. ஏமானே ஆஃப் பாயில் அப்படியே வாங்கி கூட போட போகிறாங்க. எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்காங்க. எல்லாமே காரஞ்சாரமாக அட்டகாசமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தெய்வன் ஆஃப் பாயில் வாங்கி கூட வச்சுருக்கனால பேச முடியல. இந்த மாதிரி சூப்பராக அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.